நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் 23/1/2025 கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி இலாசுப்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு AK சாய் ஜே சரவணகுமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நல அறிவியல் மையத்தில் ஜனவரி 23 கல்லூரியின் பல்நோக்கு அரங்கில் அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியின் BSc நர்சிங் 33வது பேட்சில் உள்ள 79 மாணவர்கள் சார்பில் ஒளிவிளக்கு மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வரவேற்புரையை கல்லூரி பேராசிரியர் நந்தினி அவர்கள் வழங்கினார். வாழ்த்துரையை கல்லூரி முதல்வர் டாக்டர் A. பிலிசியா சித்ரா அவர்கள், பேராசிரியர் ஜெயஸ்ரீ குருஷேவ் ஆகியோர் வழங்கினார்கள். தலைமை உரையை HOD ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் டாக்டர் ரமேஷ் அவர்கள் வழங்கினார். நைட்டிங்கேல் உறுதிமொழியினை பேராசிரியர் டாக்டர் A. மரியதரஸ் துணை முதல்வர் அவர்கள் வாசிக்க, இதனை பின்பற்றி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். நன்றியுரையை கல்லூரி உதவி பேராசிரியர் மார்கரெட் அவர்கள் வழங்கினார். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு அழுத்தம் மற்றும் பயத்தை நீக்குவதற்கு பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு பரீட்சா பே சர்ச்சா என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இந்நிலையில் புதுவை ஜிப்மர் வளாகத்தில் உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளியில் பரீட்சா பே சர்ச்சா என்ற திட்டத்தின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சி 24/1/2025ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ராம் பிரசாத் தலைமை தாங்கினார். துணை முதல்வர் அங்கிரீஷ் சிங் வரவேற்றார். இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது.